being at 6:30 on time, lot of you. And hope my audio and video is clear. If it's clear, just type C in the chat box. என்னோட audio, video clear இருந்தா just type C in the chat box. Thank you, Sankareshan sir. Thank you, Mr. Muhammad. Thank you, Mr. Suresh. Thanks a lot. Thank you so much. So, அடுத்த ஒரு 20 to 30 minutes ஓகேங்களா. அண்ட் இந்த பல் வளர்க்குறது, ஓகே, மொபைலை பார்த்துட்டே நியூஸ் பேப்பர் படிக்கிறது, மொபைலை பார்த்துட்டே வந்து வேற எதனா ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது, ஓகேங்களா. இதெல்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த 20 minutes நெக்ஸ்ட் உங்களுக்காக கொடுங்க, ஓகேங்களா. இந்த உலகத்திலே யார் சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க, யார் ரொம்ப பணக்காரங்களா இருக்காங்களா அப்படி ஒரு ஸ்டடி பண்ணாங்க. அந்த ஸ்டடியில வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த இந்த ஜென்ரேஷன்ல இப்போ பிறந்து இப்போ யாரு வந்து பணக்காரங்க ஆனாங்க அப்படின்னு ஒரு ஸ்டடிஸ் பண்ணும்போது, ஓகேங்களா, அதில் நீங்க பாத்தீங்கன்னா 85% இந்த உலகத்தில் இருக்கிற பணக்காரங்களே 85% வந்து, ஓகேங்களா, ஜென்ரேஷன் வைஸ் பணக்காரங்க ஆனவங்க 15% தான். 85% வந்து இந்த ஜென்ரேஷன்ல பணக்காரங்க ஆகிக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஃபோக்கஸ் பண்ற ஒரு காமனான விஷயம், ஓகேங்களா. இந்த 85% பீப்புள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு காமனான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கண்டினியூஸ் லேர்னிங். அந்த கண்டினியூஸ் லேர்னிங் இருக்கிறதுனால தான் அவங்களால வந்து சக்சஸ்ஃபுல் ஆக முடியும்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ அதனால நெக்ஸ்ட் 20 minutes ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் திஸ் ப்ரோக்ராம், ஓகேங்களா. இந்த லேர்னிங் உங்களுக்கு நிறைய ஏர்னிங்கை கொண்டு வரும், ஓகேங்களா. இந்த லேர்னிங்ஸ் உங்களுக்கு நிறைய ஏர்னிங்ஸ் கொண்டு வரும். ஸோ லேர்னிங் இஸ் நத்திங் எல்ஸ் இன் அதர் வே, லேர்னிங் இஸ் ஏர்னிங். ஓகே, நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு தி செஷன். ஓகே, லாஸ்ட் வீக் நான் பேசும்போது மைண்ட் செட்டை பத்தி பேசிட்டு இருந்தேன். ஒரு விஷயம் நம்ம பண்றதுக்கு முன்னாடி அந்த விஷயத்து மேல நம்மளுக்கு டவுட்டோ ஃபியரோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது. இந்த மைண்ட் செட் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்மளால வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆக முடியும். அது எந்த ஒரு ப்ரொஃபஷனலா இருந்தாலும் பேசினேன். ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா, உள்ள ஒரு ஆர்கன், இப்போ ஹார்ட் வந்து வீங்கிருச்சு இல்ல ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா அப்ப என்ன ஆகும், அவுட் சைட் இருக்கக்கூடிய பாடியுமே வந்து, ஓகேங்களா, ப்ராப்பரா இருக்காது, கொலாப்ஸ் ஆயிடும். ஆமா, ரைட்? ஓகே, ஸோ அப்போ உள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனோ உள்ள இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் சரியா இல்லைன்னா அது டெஃபினட்டா அவுட் சைடு வந்து அதை வெளியே காமிச்சிடும். சிமிலர்லி, ஓகேங்களா, நம்ம மைண்ட் செட் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா, ஓகேங்களா, நம்மளால ஒரு துறையில சாதிக்க முடியாது. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளால வந்து கான்ஃபிடண்டா இருக்க முடியாது, நம்மளால வந்து ஹாப்பியா இருக்க முடியாது. என்னதான் நம்ம கிட்ட வந்து பணம் இருந்தாலும் சரி, என்னதான் நிறைய ஸ்கில் இருந்தாலும், ஓகேங்களா, உள்ளுக்குள்ள என்னால இது முடியும்னு அந்த மைண்ட் செட் இல்லைன்னா நம்மளால வந்து ஹாப்பியா இருக்க முடியாது. Does that make sense? If it makes sense, just type IMS. It makes sense. Just type IMS. It makes sense. Yes. Thank you. ஒரு 6 பேர் தான் டைப் பண்றீங்க, மீதி 20 பேர் வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால வந்து லேர்னிங் இஸ் ஏர்னிங். ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பண்றோமோ அப்படிதான் எல்லா விஷயமும் பண்றோம். That is a saying in English. How you do anything is how you do everything. ஒரு விஷயம் நீ எப்படி பண்றியோ அப்படிதான் எல்லா விஷயமும் உங்க லைஃப்ல பண்ணிட்டு இருக்க. ஒரு இடத்துல நீ லேட்டா போனா எல்லா இடத்துலயும் நீ லேட்டா தான் போயிட்டு இருப்ப. திரும்பி பார்த்தா உங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக், அந்த மிஸ்டேக்ஸை திருப்பி 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 பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால வந்து லைக் இந்த செஷன் வந்துட்டீங்க, நெக்ஸ்ட் ஒரு 20 minutes உங்களுக்காக கொடுங்க. கம்ப்ளீட் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏதோ ஒரு லேர்னிங் உங்க லைஃபையும் நீங்க பண்ணக்கூடிய வேலையை மாற்றக்கூடிய ஒரு விஷயமா மாறும். ஓகே, ஓகே. லாஸ்ட் வீக் வந்து மைண்ட் செட்டை பத்தி பேசணும். இன்னைக்கு வந்து நம்ம பேசக்கூடிய சப்ஜெக்ட் வந்து என்னன்னா வந்து, ஓகே, ஸோ சூப்பர் பவர். அதுதான் வந்து டைட்டிலே நான் கொடுத்துருந்தேன். இந்த சூப்பர் பவர்னா என்னன்றது நம்ம பார்ப்போம். ஸோ ஏன் வந்து ஒருத்தர் சூப்பர் ஹியூமன், இந்த சென்ஸ் சூப்பர் மேன் இவர் ஏன் சொல்றோம், இவர்கிட்ட என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு குவாலிட்டி இருக்கு? ஜஸ்ட் டைப் இன் த சாட் பாக்ஸ். ஏன் ஒருத்தர் சூப்பரா இவரை வந்து சூப்பர் மேன் ஏன் சொல்றோம், என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு குவாலிட்டி இருக்கு? அதான் எக்ஸ்ட்ரா பவர்ஸ் என்ன? ஹெல்பிங் அதர்ஸ் ப்ராப்ளம். ஓகே, விஜயானந்த், எக்ஸலண்ட். Geeta says extraordinary skills, super. Suresh says abundant energy. சூப்பர்மேன் நம்ம மூவி பார்த்துருப்போம். ஓகே, அவரால் வந்து பறக்க முடியும், அதனால வந்து அவர் சூப்பர்மேன். அவருக்கு இருக்கக்கூடிய சூப்பர் பவர் என்ன? ஓகே, சூப்பர் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பீட். எக்ஸலண்ட், எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். ஓகே, இப்போ லெட் மீ ஆஸ்க் யூ, உங்ககிட்ட இருக்கக்கூடிய சூப்பர் பவர் என்ன?
ஸோ சூப்பர்மேன் கிட்ட என்னென்ன பவர் இருக்கு நம்ம கேட்டோம். ஓகேங்களா? நீங்க நிறைய பேர் சொன்னீங்க பாசிட்டிவ் எனர்ஜி, ப்ராப்ளம் சால்வர், ஓகே அவரால் வந்து ஃப்ளை பண்ண முடியும், விசாகன்னு போக முடியும், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. உங்க கிட்ட இருக்கக்கூடிய சூப்பர் பவர் என்ன? வாட் இஸ் யுவர் சூப்பர் பவர்? ஓகே, உங்களோட சூப்பர் பவர் என்ன? சூப்பர்மேனை தூக்கி வச்சலாம், உங்ககிட்ட இருக்கக்கூடிய சூப்பர் பவர் என்ன? செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், கான்ஃபிடென்ட், ஓகே சூப்பர். ஃபோக்கஸ், கன்சிஸ்டன்சி, ஓகே. உங்ககிட்ட இருக்கக்கூடிய சூப்பர் பவர் என்ன? பாசிட்டிவ் மைண்ட் செட், சூப்பர், எக்ஸலண்ட், எக்ஸ்ட்ராடனரி. ஓகே, லெட் மீ டெல் யூ, ஓகேங்களா, உங்ககிட்டயும் என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் பவர், ரொம்ப சூப்பரான பவர். அது நத்திங் எல்ஸ், ஓகேங்களா, நம்மளோட கம்யூனிகேஷன். ஓகேங்களா, நம்மளோட கம்யூனிகேஷன். நம்ம ரைட்? நேற்று பிஎம் பண்ணாங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்ல. என்ன பண்ணிருப்பாங்க? இந்த ப்ராடக்ட் என்ன, இது எப்படி வேலை செய்யும், இதனால வந்து எப்படி பயனடையலாம், இதன் மூலமா எப்படி நம்மளுக்கு ஏர்னிங் இருக்குன்னு ஒரு விஷயத்த வாய் வழியே தான் சொன்னாங்க. அதை கம்யூனிகேட் பண்ணாங்க. ஓகேங்களா, அந்த கம்யூனிகேஷன் கரெக்டா இருந்ததுன்னா, ஓகேங்களா, உங்களுக்கு சூப்பரான ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ உங்ககிட்டயும் என்கிட்டயும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போதைக்கு என்னன்னா வந்து இந்த கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷனா என்ன? என்னடா இது? நிறைய பேர் கார்பரேட்ல இருக்கும் நினைப்பீங்க, ஓகே இந்த கம்யூனிகேஷன் கிளாஸை நிறைய நான் அட்டென்ட் பண்ணிட்டேன், எதுக்கு இந்த கம்யூனிகேஷன் வந்து இன்னைக்கு பேசுறாரு? பேசுறதுக்கு ஒரு ட்ரைனிங் தேவையாப்பா? நான் போனா ப்ராடக்ட் காமிக்க போறேன், வித்துட்டு வந்துட போறேன், இல்லை நான் பேசினா இந்த விஷயத்த பண்ண போறேன். பேசுறதுக்கு ஒரு ட்ரைனிங் வேணுமா? ம், கம்யூனிகேஷனா என்னங்க? வாட் இஸ் கம்யூனிகேஷன்? எனி ஐடியா? தெரிஞ்சுதான் டைப் பண்ணுங்க சாட் பாக்ஸ்ல. அதனால சொன்னா அடுத்து ஒரு 20 நிமிஷம் எங்கேயும் போகாதீங்க, கம்ப்ளீட் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. கம்யூனிகேஷனா என்ன? எஸ், எனி ஐடியா? ஓகே, best way to reach others, convey your thoughts, okay, the other person understand my message, okay, telling our thoughts, okay, excellent, excellent, super, excellent, okay, both the speaker and listen understand பண்ணா போதுமா மகா சார்? okay, reaching others Vijay Anand through media, okay, கம்யூனிகேஷனா என்ன? ஓகே, கம்யூனிகேஷன்னா என்னன்னா ஒரு பாட்டுல வந்து, ஓகேங்களா, ஒரு பாட்டுல வந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவை, அந்த விஷயத்த ஒருத்தர்கிட்ட சொல்றோம். ஓகேங்களா, சொன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னா போதுமா? ஓகே, ஏன் இந்த கம்யூனிகேஷன் நம்ம பண்ணக்கூடிய இந்த விஷயத்துக்கு ரொம்ப முக்கியன்றதை நான் வந்து சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி கம்யூனிகேஷனா என்னன்னு பேசிக் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் நம்ம எடுத்துக்கலாம். கம்யூனிகேஷனா என்னன்னா, ஓகேங்களா, நத்திங் எல்ஸ். சொல்றதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜான் சார் இருக்கார். காலைல எழுந்த உடனே ஐ ஸ்டேட் வித் திருச்சி, ஐ திங்க் 2 days பேக். ஓகே, அவர் காலைல எழுந்த உடனே காஃபி குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அது ஃபில்டர் காஃபி ஸ்ட்ராங்கா வந்து குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து அவர் அதை சொல்லி ஆர்டர் பண்ற விதத்தை பார்த்தே வந்து சக்திவேல் சார் எனக்கும் காஃபி குடிக்கணும் ஆசை வந்துடுச்சு, அவரும் ஆர்டர் பண்ணி குடிச்சார் ஒரு நாள். ஓகே, அவர் காலைல எழுந்து அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து ஜாக்கிங்லாம் போயிட்டு வாக்கிங்லாம் போயிட்டு வந்து வீட்டுக்குள்ள வந்து காஃபி குடுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, இன்னைக்கு என்னால முடியாது, எனக்கு வேலையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு என்னால முடியாத வேலையா இருக்கு, நீங்களே போட்டு குடிங்கன்றாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல ஒரு சிம்பிள் கம்யூனிகேஷன் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, எனக்கு காஃபி வேணும்னு அவர் கேட்டிருக்காரு. பட் அவருக்கு என்ன வேணும், காஃபி வந்திருக்கணும், ஆனா காஃபி வரல. ஸோ இதுல இருந்து கம்யூனிகேஷனா என்னன்னு சொல்ல முடியுமா? அவர் காஃபி வேணும்ன்றது ரொம்ப கிளியரா கம்யூனிகேட் பண்ணிட்டாரு. அவங்க மிஸ்ஸஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து நீங்களே போட்டு குடிச்சிக்கிங்கன்றாங்க. ஓகேங்களா, ஆனா ஆக்சுவலா அவருக்கு காஃபி அவங்க எடுத்து வந்து கையில கொடுத்துருக்கணும். ஹலோ, அப்போ இதுல இருந்து என்ன புரியுது? கம்யூனிகேஷன் தான். ஓகே, சிம்பிள் கம்யூனிகேஷன் இஸ் நத்திங் எல்ஸ், ரிசல்ட். நான் காஃபி கேட்டா காஃபி என் கையில வந்து நிக்கணும். ஓகே, நீ போய் போட்டு குடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம பேசுற விதம் அவங்களுக்கு பிடிக்கல, இல்ல நம்ம பேசுற விதம் அவங்களுக்கு கன்வே ஆகுது, நம்ம பேசுற விதம் அவங்க புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு அந்த ரிசல்ட் கொடுக்கல. ஓகே, இப்போ உங்க லீடர்ஸ் எல்லாருக்கும் கம்யூனிகேட் பண்ணிருப்பீங்க, நாளைக்கு காலைல வந்து 6:30 வந்துருங்க, 6:30 வந்துருங்கன்னு சொல்லிட்டு.
ஓகே 6:30க்கு வந்துருங்கன்னா எத்தனை பேர் 6:30க்கு வந்தாங்க, எத்தனை பேர் 6:30க்கு வரல, எத்தனை பேருக்கு நீங்க கால் பண்ணி வர வச்சீங்க. அப்ப என்ன ஆகுது, நம்ம ஒரு மெசேஜ் சொல்லும் போது அதுக்கு ஏத்த ரிசல்ட் வரலன்னா அப்போ நம்ம கம்யூனிகேட் ஒழுங்கா பண்ணல. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா நிறைய டைம் அவங்களுக்கு புரிஞ்சுக்க மாட்டாங்க, எத்தனை தடவை நான் சொல்றது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்குள்ள நம்ம வந்துடும். ஓகேங்களா? சோ இந்த கம்யூனிகேஷன்ல 2% இருக்காங்க. ஒருத்தர் கம்யூனிகேட் பண்றவரு, இன்னொருத்தர் புரிஞ்சுக்கிறவர். ஓகேங்களா? அப்போ நான் ஒரு விஷயம் சொல்லி, ஓகேங்களா? ஒருத்தர் புரிஞ்சுக்கலன்னா அவர ப்ளேம் பண்ணனா எனக்கு ரிசல்ட் வராது. அவருக்கு எப்படி சொன்னா அது அவருக்கு புரியுமோ, சோ அப்போ எனக்கு ரிசல்ட் வரும். ஓகேங்களா? இப்போ உங்க வீடு இங்க இருக்கு. ஓகேங்களா? உங்க ஆஃபீஸ் இங்க இருக்கு. ஓகேங்களா? டெய்லி உங்க வீட்டுக்கு இப்படிதான் போயிட்டே இருக்கீங்க. திடீர்னு இங்க பல்ல நோண்டிட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? இன்னொரு அப்ரோச் எடுத்து அந்த இடத்துல போய் ரீச் ஆயிடும். ஆமா ரைட்? சிமிலர்லி நான் இப்படி சொன்னா அவருக்கு புரியல. அப்ப இந்த அப்ரோச் எடு, இந்த அப்ரோச் எடு, அந்த அப்ரோச் எடுன்னு கேட்டா முடிஞ்சிடும். அதே மாதிரி ஜான் சாரோட எக்ஸாம்பிளுக்கு வந்தோம்னா, அவர் வீட்டுக்கு போன உடனே வந்து என்னன்னா வந்து காஃபி கேட்கிறாரு. நீங்களே போய் போட்டு குடிச்சுங்கன்றாங்க. அப்ப அவரு இன்னொரு வார்த்தை சொல்றாரு. இன்னைக்கு எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. உன் கையால ஒரு காஃபி குடுத்தா நல்லா இருக்கும். ஓகே ஸ்லைட்லி ஹெட்டேக் இருக்கு. உண்மைதான், உண்மைதான். ஓகேங்களா? உண்மைய மட்டும் பேசினாருன்னா, மேபி காஃபி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. மேபி. ஓகேங்களா? சோ நான் என்ன சொல்றேன்னா, கம்யூனிகேஷன ஃபர்ஸ்ட் ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஒரு ரிசல்ட் நோக்கி தான் நம்ம பேசுறோம். இல்லன்னா நம்ம பேசுறதே கிடையாது. ஓகேங்களா? அந்த ரிசல்ட் எப்படின்னு இருக்குன்னா, டான்ஜிபிள் ரிசல்ட் இல்ல இன்டான்ஜிபிள் ரிசல்ட். டான்ஜிபிள் ரிசல்ட்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃப்ளைவ் ப்ராடக்ட் எடுத்துட்டு போயிட்டு, நான் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட மீட் பண்றேன். இந்த பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றேன். அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, அவர் வாங்கிக்கிட்டாரு, அவர் ஒரு லீடரா ஆயிட்டாரு, அவர் கீழே ஒரு 10 லீடரை உருவாக்குறாரு. ஓகேங்களா? இது டான்ஜிபிள் ரிசல்ட். ஓகேங்களா? இப்போ என் ஒய்ஃப் வராங்க. வந்துட்டு உன் தங்கச்சி என்ன பண்ணா தெரியுமா? இப்படி பண்ணா, அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன் ஜஸ்ட் ஓகே. அப்படியா? அப்படின்னு வந்து அவங்க கண்ண பார்த்து மொபைல்ல நோண்டாம அவங்க கண்ண பார்த்து கம்முன்னு கேட்டா போதும். இட்ஸ் இன்டான்ஜிபிள் ரிசல்ட். ஓகேங்களா? சோ கம்யூனிகேட் பண்ணும்போது நம்ம 2 விதமான ரிசல்ட் நோக்கி தான் நம்ம கம்யூனிகேட் பண்றோம். ஒன்னு டான்ஜிபிள் ரிசல்ட். கண்ணுக்கு முன்னாடி பார்க்க முடியும். ஒரு காஃபி எடுத்தோம்னா, காஃபி எடுத்து குடுத்தாங்கன்னா அது டான்ஜிபிள் ரிசல்ட். ஓகேங்களா? ஒருத்தங்க காசிப் பண்றாங்க, இல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்குறாங்கன்னா, அத நம்ம கேட்டுக்கிறோம்னா, அது ஜஸ்ட் இன்டான்ஜிபிள் ரிசல்ட். சோ இன்னிலிருந்து ஒரு விஷயம் நீங்க பாருங்க. உங்க வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்க வீட்ல நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்க. ஓகேங்களா? அந்த விஷயம் அவங்க பண்ண மாட்றாங்க. எடுத்த துணிய எடுத்து கப்போர்ட்ல வையி. ஓகேங்களா? ஷூவ எடுத்து ரேக்ல வையி அப்படின்னு வந்து நீங்க சொல்றீங்க உங்க பசங்ககிட்டயோ, இல்ல உங்க ஸ்பௌஸ் கிட்டயோ சொல்றீங்க. அவங்க திருப்பி திருப்பி அதே தப்பு பண்றாங்கன்னா, அப்போ நீங்க சொல்ற கம்யூனிகேஷன் அங்க ஃபெயில் ஆகுது. அப்ப சொல்ற விதத்த நீங்க மாத்துனீங்கன்னா, ஃபார் ஷூர் யூ கெட் அ டிசையர்ட் ரிசல்ட். டிசையர்ட் அவுட்கம். சிமிலர்லி ஓகேங்களா? நான் நெறைய பேர மீட் பண்றேன். ஃப்ளை ஒன்க்காக இந்த ப்ராடக்ட்காக நிறைய பேரை மீட் பண்றேன். நான் மீட் பண்ணக்கூடிய ஒரே அப்ஜெக்டிவ் என்னன்னா, ஓகேங்களா? 2 அப்ஜெக்டிவ் இருக்கும். ஓகேங்களா? ஒரு அப்ஜெக்டிவ் வந்து அவங்க நம்ம ப்ராடக்ட்ட வாங்கணும். 2வது அப்ஜெக்டிவ் ஓகேங்களா? அவங்க நம்ம லீடரா மாறணும். ஓகேங்களா? இந்த 2 அப்ஜெக்ட்ல ஏதோ ஒரு ரிசல்ட்ட ஓகேங்களா? ஒண்ணு ப்ராடக்ட்ட வாங்க வைக்கணும். இல்ல வந்து அவங்க லீடரா கிரியேட் பண்ணணும். இந்த 2 ரிசல்ட்ல ஏதோ ஒரு ரிசல்ட்ட நோக்கி தான் நம்ம ஒருத்தர்கிட்டயும் நம்ம பேசணும். ஆம் ஐ ரைட்? இந்த 2 ரிசல்ட் நோக்கி தான் நம்ம பேசுறோம்ல. அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. நம்ம ஒரு ப்ராஸ்பெக்ட பார்க்கும்போது ஒன்று நம்ம ப்ராடக்ட்டை வாங்கி அவங்க கஸ்டமராக மாறணும், இல்லை நம்ம ப்ராடக்ட்டை வாங்கி கஸ்டமராக மாறி அதுக்கப்புறம் லீடராக மாறணும். எஸ்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இது ரெண்டுத்துக்காக தான் நம்ம பேசுறோம். நம்ம ரைட்? ஓகே. இப்போ இப்போ நீங்க வந்து இந்த ஜேர்னில வந்து நிறைய பேர் வந்து 3 months இல்ல 1 week 3 months 6 months 1 year 2 years டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, ஒரு அப்ராக்சிமேட்டா ஓகேங்களா எத்தனை பேர் மீட் பண்ணிருப்பீங்க? இந்த ப்ராடக்ட்டை பேசுறதுக்காக எத்தனை பேர் மீட் பண்ணிருப்பீங்க? ஜஸ்ட் அந்த நம்பரை மட்டும் டைப் பண்ணுங்களேன். சுசில் சார் ஓகே சங்கரேஷன் சார் நீங்க 215 பேரை வந்து இதுக்காக மீட் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? அவங்க கன்வெர்ட் ஆகி ப்ராடக்ட் வாங்கினாங்க இல்ல ஈடுறாங்கன்னு அந்த கொஸ்டினை நான் கேட்கல. ஓகே, 215 பீப்புளை மீட் பண்ணேன். மீட் பண்ணதுல எத்தனை பேர் கன்வெர்ட் ஆனாங்க? எத்தனை பேர் கன்வெர்ட் ஆனாங்க? ஓகே, இப்போ நான் சங்கரேஷன் சாருக்கு ஒரு எக்ஸாம் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. 215 போட்டுட்டு இதுல வந்து எனக்கு 150 பேர் கன்வெர்ட் ஆயிட்டாங்க, இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டாங்க, இல்ல 100 பேர் வாங்கிட்டாங்க அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ நீங்க மீட் பண்ண பீப்புள் எத்தனை பேர் வந்து உங்க ப்ராடக்ட் டான்ஜிபிள் ரிசல்ட் அதான் வாங்கினாங்க இல்ல லீடரா ஆனாங்க. இப்போ நான் 100 பேரை பார்த்துருக்கேன். 100 பேரை பார்த்துருக்கேன். பக்கத்துலேயே வந்து ஒரு ஈக்குவல் போட்டு ஓகேங்களா, இல்ல ஒரு கமா போட்டு ஓகே 80ன்னு போடுங்க. ஸோ 100 பேர் பார்த்தா 80 பேர் எனக்கு கன்வெர்ட் ஆனாங்க. ஓகே, ஸோ இப்போ சங்கரேஷன் சார் 250 பேரை பார்த்துருக்காரு, 80 பேர் கன்வெர்ட் ஆயிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ
மாயா மனோகர் வந்து 150 பேரை பார்த்திருக்காங்க, 50 பேர் கன்வெர்ட். அப்ப என்னன்னா வந்து 3 பேர்ல ஒருத்தர் தான் கன்வெர்ட் ஆகுறாங்க, அவங்களோட ரேஷியோ. ஓகே, இப்போ ஓகே, விசிஹெச் சந்துரு வந்து 25 பேர் பார்த்திருக்காங்க, 15 பேர் கன்வெர்ட் ஆயிருக்காங்க. அப்படின்னா வந்து ஆல்மோஸ்ட் 2 கிட்ட வருது. சூப்பர். ஓகே, ஸோ அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு உண்மை புரியும். ஓகேங்களா, இங்கதான் வந்து நம்ம மைண்ட் செட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஓகே மாயா மனோகர் அவங்களை எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறேன் நான். அப்போ அவங்களோட மைண்ட் செட் இருக்குன்னா 3 பேர் பார்த்தா ஒருத்தரை என்னால கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, அதுதான் அவங்களோட ஆவரேஜ் பீப்புளோட சேல்ஸ். ஓகேங்களா, ஸோ இப்படி நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா நம்ம என்னடா இன்னைக்கு 10 பேர் பார்த்தோம், ஒருத்தர் கூட கன்வெர்ட் ஆகு, 3 பேர் தான் கன்வெர்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு நீங்க தோணுச்சுன்னா, அப்போ மாயா மனோகர் ஓகே நம்மளோட ஆவரேஜ் இது. ஓகே, நம்ம ஒரு 9 பேர் பார்த்தா 3 பேர் கன்வெர்ட் ஆயிருக்குன்னா அப்போ ஷீ இஸ் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு ஒரு பேசிக்கான விஷயம். இந்த 9ல இருந்து 3 தான் கன்வெர்ட் ஆயிருக்கு, அந்த 3ல இருந்து அது எப்படி 5ஆ மாத்துறது 6ஆ மாத்துறது அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம திங்க் பண்ணோம்னா, அப்போ நம்ம மாசா மீட் பண்றது ஒரு சைட்ல இருக்கும்போது அந்த மாசா ரிசல்ட்டா கன்வெர்ட் பண்ணும்போது அது இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே, இஃப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங், நான் என்ன சொல்றது புரிஞ்சுதுன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆஷா ஜஸ்ட் யூன் டைப் பண்ணுங்க. ஓகேங்களா, ஓகே, ஏதாவது கொஸ்டின்ஸ் தான் மேக் யூ நோட் ஆஃப் இட். ஐ டேக் யூ அட் த எண்ட். ஓகேங்களா, செல்வம் சார் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு நீங்க நோட் பண்ணிக்கிங்க, இல்ல சாட் பாக்ஸ் டைப் பண்ணுங்க, நான் லாஸ்ட்ல வந்து ஆன்சர் பண்றேன். ஓகே, ஒரு சிம்பிளான விஷயம். ஓகேங்களா, கம்யூனிகேஷன் என்ன ரிசல்ட், நான் ஒரு விஷயம் சொல்றேன்னா அந்த விஷயம் எனக்கு கிடைக்கணும். ஓகேங்களா, அதுக்காக தான் நான் பேசுறேன். நம்பர் 1. நம்பர் 2, நான் 100 பேரை மீட் பண்றேன், என்கிட்ட 20 பேர் தான் வந்து அவங்க கன்வெர்ட் ஆகுறாங்கன்னா அப்போ 80 பேர் கன்வெர்ட் ஆகுறாங்கன்னா மைட் பி என்னோட கம்யூனிகேஷன்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நான் 100 பேரை பார்க்குறேன், ஓகேங்களா, 80 பேர் கன்வெர்ட் ஆயிட்டாங்க, யூ கேன் பி ஹாப்பி. பட் ஆனா வந்து ஓகேங்களா, ஒரு கிரேட் லீடர்ஸ் என்ன பண்ணுவாங்க, இந்த 80 எப்படி 90 ஆக்கலாம் தான் பார்ப்பாங்க. ஓகே, இந்த 80 எப்படி 90 ஆக்கலாம் தான் பார்ப்பாங்க. சாரி, இந்த 100 எப்படி 90 ஆக்கலாம் தான் பார்ப்பாங்க. அப்போ நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போது ஓகேங்களா, கம்யூனிகேட் பண்ணும்போது ரிசல்ட்டை நோக்கி தான் கம்யூனிகேட் பண்றோம். ஸோ இப்போ புரியுதுங்களா? ஸோ கம்யூனிகேஷன் ஒரு பேசுறதுக்கு ஒரு ட்ரைனிங் எவ்வளவு முக்கியம்னு இப்போ புரியுதுங்களா? நான் வந்து 10 பேரை மீட் பண்றேன், 3 பேர் கன்வெர்ட் ஆகுறாங்க, ஏன் அதை 5 6ஆ மாத்துறதுக்கு நான் என்ன விஷயம் மிஸ் பண்றேன்? ஓகே, நான் எப்படி வந்து ஒரு ஒன் அண்ட் உட்காந்து பேசும்போது அவங்ககிட்ட எப்படி ஸ்டார்ட் பண்றேன், ஓகேங்களா, எப்படி நான் முடிக்கிறேன், அவங்க கிட்ட என்ன ஒரு பாயிண்ட் சொன்னா அவங்க வந்து ஓகே அதை புடிச்சிட்டு அதுக்குள்ள வராங்க, இந்த மாதிரி விஷயங்களை அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா? மேபி மே நாட். ஒரு சில பேர் அப்சர்வ் பண்ணிருக்கலாம், ஒரு சில பேர் மேபி, ஒரு சில பேர் மே நாட். ஓகே, அப்போ இன்னைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நான் ஒரு 10 பேரை மீட் பண்ணனா ஓகேங்களா, இப்போதைக்கு எனக்கு 3 பேர் தான் இந்த ப்ராடக்ட் இந்த லைன்குள்ள வராங்கன்னா அப்ப அந்த 3 எப்படி 5ஆ மாத்துறது, இந்த 3 எப்படி 7ஆ மாத்துறது, இந்த 3 எப்படி 9ஆ மாத்துறது தான் நம்ம இங்க ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு ஒரு சிம்பிள் ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறேன் கம்யூனிகேஷன்ல. கம்யூனிகேஷன் நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்கு இந்த ரிசல்ட்டை கொண்டு வரது. நம்ம ஒரு விஷயம் பேசும்போது அந்த ரிசல்ட்டை கொண்டு வரதுக்கு நிறைய ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஃப்ளை ஒன், இதுக்கு ஏதா மாதிரி ஒரு சிம்பிள் ஃப்ரேம் ஒர்க் கொடுக்குறேன். அந்த ஃப்ரேம் ஒர்க்கை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேங்களா, இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நீங்க ஒன் அண்ட் ஒன் மீட் பண்ணும்போது ஓகேங்களா, ஒன் அண்ட் ஒன் மீட் பண்ணும்போது இதை நீங்க அடாப்ட் பண்ணீங்கன்னா ஃபார் ஷூர் யூ கேன் ஹேவ் அ பெட்டர் ரிசல்ட். ஓகே, ஸோ are you all with me? With me னா just type mean டைப் பண்ணுங்க. ஓகே, with me னா just mean டைப் பண்ணுங்க. தேங்க்யூ முகமது, தேங்க்யூ கீதா மேடம், தேங்க்யூ சங்கரேஸ்வரன் சார். ஓகே, ஸோ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க இப்போ ஒருத்தர் இன்னைக்கு வந்து போய் பார்க்க போறீங்க, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நான் அவரை பார்ப்பேன் சார், அவர் என்ன பார்ப்பாரு. ஓகே, ஸோ ஓகே, நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு வந்து கியூர்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க், CURE, கியூர்னு ஒரு ஃப்ரேம் ஒர்க். இது ஒரு கம்யூனிகேஷன் ஃப்ரேம் ஒர்க். இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நீங்க அடாப்ட் பண்ணி நீங்க ஒன் அண்ட் ஒன் மீட் பண்ணும்போது பேசும்போது அந்த 10ல இருந்து 3 வரது 3ல இருந்து 5ஆ மாத்தலாம். ஓகேங்களா, ஸோ கியூர்ன்றது CURE. ஓகேங்களா, C ஃபார் கனெக்ட், U ஃபார் அண்டர்ஸ்டாண்ட், R ஃபார் ரெக்கமெண்ட், E ஃபார் எலிவேட். இதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஓகே, ரொம்ப குயிக்கா பார்க்க போறோம்.
Okay, so follow me. Okay, just type in the chat box cure, CURE type பண்ணுங்க chat boxல. Okay, super. ஜஸ்ட் கியூர்னு டைப் பண்ணுங்க. ஏன்னா நம்ம அட்லாஸ்ட் நாளைக்கு வந்துட்டு சக்திவேல் சார் ஓகே நேற்று எஸ்டிகே கிளாஸ் எடுத்தாரு என்னென்ன ஆகும்னு கேட்டால் அட்லீஸ்ட் இந்த ஒரு வார்த்தையாச்சும் நீங்கள் சொல்லணும், கியூர்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரேம் ஒர்க்கை நம்ம கம்யூனிகேஷன் எப்படி அடாப்ட் பண்ணி நம்ம வந்து அந்த 10ல் இருக்க 3 எப்படி 5ஆ மாத்துறது, இல்லை 5 எப்படி 7ஆ மாத்துறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சி ஃபார் கனெக்ட். சி ஃபார் கனெக்ட், ஒருத்தவங்களை எப்படி கனெக்ட் ஆகுது அதுதான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு இப்போ நம்ம வந்து ஹோட்டல் போகும்போது என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவோம், ஸ்டார்டர்ஸ் ஆர்டர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் சூப் ஆர்டர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் மெயின் கோர்ஸ் ஆர்டர் பண்ணுவோம், அதுக்கப்புறம் டெசர்ட் ஆர்டர் பண்ணுவோம். ஸோ அந்த ஸ்டார்டர் ஆர்டர் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி வந்து ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த டெக்னிக் பேர் வந்து ஹலோ. ஹலோ, ஜஸ்ட் டைப் ஹலோ இந்த சாட் பாக்ஸ். ஓகே, இந்த அலோ ஒவ்வொரு வேர்டும் நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, 80% யூ லிசன், 20% யூ ஸ்பீக்கிங் வாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் அவங்கள பேச விடணும். அவங்கள பேச விடணும்னா ஃபர்ஸ்ட் அவங்கள பற்றின உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒருத்தவங்களை பார்த்தோடனே நம்ம லீடராக வந்து கன்வெர்ட் பண்ண போகிறது இல்லை, அந்த மைண்ட் செட். ஃபர்ஸ்ட் வந்தோடனே அவங்க இந்த ப்ராடக்ட்டை வாங்கி யூஸ் பண்ணி போது அவங்களுக்கு ஒரு அந்த ஒரு ரிசல்ட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக வரும். அப்படி நம்பிக்கை அதிகமாக வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க லீடர் ஆகிடுவாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா வந்து இந்த ஹலோன் அப்படின்னு ஒரு ஸ்டார்டர் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, எந்த ஒரு செக்மெண்ட்ல நீங்க அவங்க கிட்ட பேச்ச ஆரம்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹெல்த் எப்படி இருக்கு சார், ஓகே, இல்லை உங்களோட எனர்ஜி ஒரு நாளில் எப்படி இருக்கு. இ ஸ்டாண்ட் ஃபார் ஹெச் ஃபார் ஹெல்த், இ ஃபார் எனர்ஜி. தென் இல்லை நீங்க ரொம்ப நேரம் ஒர்க் பண்றீங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு பிசினஸ் ஓனராக இருக்கலாம், இல்லை ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், ரொம்ப லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்றாங்க, நீங்க ரொம்ப லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவீங்களா, இல்லை வந்து உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி. ஓகே, ரொம்ப பவர்ஃபுல். ஓகேங்களா, இந்த ஹெல்த், எனர்ஜி, லைஃப் ஸ்டைல் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். ஓகேங்களா, தென் அதுக்கப்புறம் வந்து நீங்க ஓவர் திங்க் பண்ணுவீங்களா, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கா. ஓகே, இந்த மாதிரி ஒரு கேள்விகளை நீங்க இனிஷியல்ல கேட்கும் போது என்ன ஆகும்னா, ஓகேங்களா, அவங்க அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்கு விடாம பேசுவாங்க. ஆமா சார், காலைல எழுந்துக்கும் போதே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு சார். ஓகே, காலைல எழுந்துக்கும் போதே எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. மதியம் 2 மணி ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்னால உட்காரவே முடியல சார் சேர்ல. முதுகு வலிக்கும் சார், அதுக்கப்புறம் கண்ணை சொக்கும் சார், எனக்கு தூக்கம் வரும் சார் சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதுல எதனா ஒரு கான்வர்சேஷன், ஓகேங்களா, இதை தாண்டியும் நீங்க வேற எதனா இருந்தாலும் அடாப்ட் பண்ணுங்க. நீங்க ஆல்ரெடி வந்து ஒரு சங்கரேஷ் தான் 215 பேரை மீட் பண்ணிருக்காருன்னா ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, அந்த விஷயத்தோட பீப்புள் கனெக்ட் ஆயிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது ஏதோ ஒரு விஷயத்த நீங்க பேச ஆரம்பிச்சு ஃபர்ஸ்ட் எப்படி கனெக்ட் ஆவாங்கன்னா, இந்த ஏதோ ஒரு செக்மெண்ட்ல உங்களுக்கு கனெக்ட் ஆவாங்க ஃபார் ஷூர். ஓகேங்களா, இன்னைக்கு கூட வந்து திருச்சியில் கூட நம்ம இது அந்த லீடர்ஸ் ட்ரைனிங் நடத்தும் போது ஒருத்தர் சொன்னா 10 பேரை நீங்க மீட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா அதுல ஒரு 5ல இருந்து 7 பேருக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கு. பிபியோ, டைராய்டியோ, இல்லை வந்து டயபெட்டிஸோ ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த விஷயத்த உங்க ஹெல்த் எப்படி இருக்கு, உங்க எனர்ஜி எப்படி இருக்கு, ஓகேங்களா, உங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு, ஓகேங்களா, உங்களுக்கு ஓவர் திங்கிங் இல்லை ஸ்ட்ரெஸ் எதனா இருக்குன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க நிறைய பேசுவாங்க. அது ஒன்று போதும். ஓகேங்களா, அவங்களோட லாங்குவேஜ் நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்க கிட்ட வந்து நம்மளோட ப்ராடக்ட்டை ஓகேங்களா பிச் பண்ண போறது இல்லை. ஓகேங்களா, அவங்களோட அவங்களுடைய ப்ராப்ளத்துக்கு நம்ம சொல்யூஷன் கொடுக்க போறோம். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ஓகேங்களா, நம்ம இங்க ப்ராடக்ட்டை செல் பண்ணல, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நெட்வொர்க் மார்க்கெட் ரொம்ப முக்கியமான விஷயம். ப்ராடக்ட் நீங்க செல் பண்ணீங்கன்னா பீப்புள் தள்ளி போயிடுவாங்க, தெரிச்சு ஓடிடுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை நீங்க கேட்கும் போது அவங்களோட எப்படி கனெக்ட் ஆகுறீங்க, இந்த அலோன் ஒரு ஸ்டார்டர் டெக்னிக்கை யூஸ் பண்ணி கனெக்ட் ஆகுறீங்க. அப்போ அவங்க ப்ராப்ளத்தை சொல்லும் போது யூ ஹேவ் டு அப்சர்வ். 2 விஷயம் இருக்கும். ஓகேங்களா, இப்போ அவங்களுக்கு வந்து ஒன்று நீடு, தேவைன்னு ஒரு விஷயம் இருக்கும், இல்லைன்னா வந்து பிரச்சனைன்னு ஒரு விஷயம் இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வீட்டில் வந்து ஓகே ஏப்ரல் மேல் ஆச்சுன்னா ஓகே என் வீட்டில் ஃபேன் தான் இருக்கு, அப்போ எனக்கு ஏசின்னு ஒரு தேவை இருக்கும். ஓகேங்களா, இது ஏசி போட நான் கொஞ்சம் ஃப்ரீயா தூங்கலாம், நிம்மதியா தூங்கலாம், இது ஒரு நீடா இருக்கலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து காலைல எழுந்தாலே வந்து எனக்கு வந்து தும்பல் வந்துட்டே இருக்கு அப்படின்னா அது எனக்கு பிரச்சனை. ஓகே, ஒருத்தர் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறாருன்னா இந்த 2 விஷயத்தாக தான் ஒரு ப்ராடக்ட்டை வந்து லைஃப்ல வாங்க. நீங்களும் சரி, நானும் சரி. ஒன்று எனக்கு தேவை இருக்கும், இல்லை எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனையே இருக்கு, அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக நான் அந்த ப்ராடக்ட் வாங்குறேன்.
ஸோ அப்போ நீங்க இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஃபர்ஸ்ட் இந்த கனெக்டிங் ஆஸ்பெக்ட்ல அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, இல்லை அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு. இந்த கொஸ்டின்ஸை நீங்க கேட்கும் போது உங்களோட ஹெல்த், எனர்ஜி, இந்த லாங் ஹவர்ஸ், லைஃப் ஸ்டைல், இந்த ஓவர் திங்கிங், ஓகே உங்களுக்கு வேற எதாவது தெரியுமா ப்ளீஸ் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்க கேட்கும் போது ஓகேங்களா அவங்களோட பிரச்சனை என்னன்னு தெரியும், இல்லை அவங்க தேவை என்னன்னு தெரியும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஓகேங்களா யூ கேன் ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஓகேங்களா ஆஸ்க் ரைட் கொஸ்டின்ஸ். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட எனர்ஜி லெவல் எப்படி இருக்கு இன் a டே, ஓகேங்களா 1 to 10 நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து மார்க் கொடுப்பீங்க. இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் கொஸ்டின் நீங்க கேட்டீங்கன்னா ஓகேங்களா இங்க என்ன பண்றோம்னா ஓகேங்களா உங்களுக்கு இந்த தேவை இருக்குன்னு திருப்பி அவங்களுக்கு புரிய வைக்கும். உங்களுக்கு இந்த தேவை இருக்குன்றது அவங்களுக்கு திருப்பியும் புரிய வைக்கும். Again, I say people don't buy product, they buy solutions. They buy solution for their personal problems. Okay. So, இது ரொம்ப ஒரு கோல்டன் கொஸ்டினே சொல்லுவோம். ஓகேங்களா, இது ஒரு என்னன்னா வந்து அவங்க என்ன பிரச்சனை சொல்றாங்களோ அந்த பிரச்சனைகளை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எனர்ஜி ரொம்ப டல்லா இருக்கு, 1 to 10 உங்களோட எனர்ஜி லெவல் எந்த அளவுக்கு இருக்கு, 2 இருக்கு இல்ல 3 இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல வந்து எனக்கு வந்து காலைல எழுந்தாலே வந்து எனக்கு வந்து செம்மையா வந்து பாதம் ரெண்டும் ரொம்ப வலிக்கும், இப்போ 1 to 10 இந்த வலி வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க எப்பவுமே 7, 8, 9, 10 தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அந்த இது என்னன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு உங்களுக்கு வந்து பெரிய கட்டி வந்துச்சுன்னு என்ன பண்ணுவாங்க, ஓகே வீட்டில் ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, ஒரு ஒரு ஊக்க போட்டு அதை எடுத்து இல்லை அழுத்தி எடுத்தா அந்த பஸ் வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வந்து ஓகே இது உனக்கு தேவைன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த இதுல புரிய வைக்கிறது. நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன் சிம்பிளா ஓகேங்களா, அவங்க என்ன பிரச்சனை சொல்றாங்களோ 1 to 10 எந்த ஸ்கேல்ல இந்த பிரச்சனை இருக்குன்னு கேளு. எப்பவுமே 8 to 9, 10, 7 அப்படிதான் இருக்கும். அப்ப என்ன பண்றீங்க, அந்த பிரச்சனையை இன்னும் அவங்கள ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண வைக்கிறீங்க, இல்ல அந்த தேவையை இன்னும் ஸ்ட்ராங்கா ஃபீல் பண்ண வைக்கிறீங்க. ஓகே, தென் அதுக்கப்புறம் வந்து ரெக்கமெண்ட். இங்க தான் வந்து யூ ஆர் ரெக்கமெண்டிங் ஓகேங்களா நம்மளோட ப்ராடக்ட். ஏன்னா ஒருத்தருக்கு நான் 3 மணி நேரம் உட்காந்தா என் டைம் போயிடும். ஓகே, நான் ஒருத்தருக்கு ஓகே 45 மினிட்ஸ் இல்ல 30 மினிட்ஸ் இதுக்குள்ள என்னோட கான்வர்சேஷன் முடிச்சு நான் வெளியே வந்துடணும். ஒருத்தருக்கு நான் 3 ஹவர்ஸ் கொடுக்குறேன்னா அப்போ சம்வேர் யுவர் கம்யூனிகேஷன், யுவர் வே ஆஃப் மீட்டிங் பீப்புள் இஸ் கம்ப்ளீட்லி ராங். ஸோ 45 மினிட்ஸ் ரொம்ப அதிகம், 30 மினிட்ஸ் ஒருத்தரை முடிச்சிடணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், அவங்கள கனெக்ட் பண்றோம், அவங்களோட ப்ராப்ளம் நம்ம புரிஞ்சுக்கிறோம், அந்த ப்ராப்ளத்தை ஓகேங்களா இன்னும் ஸ்ட்ராங்கா அவங்களை ஃபீல் பண்ண வைக்கலாம், அதான் அண்டர்ஸ்டாண்டிங். தென் தேர்ட் ரெக்கமெண்ட். அப்பதான் இங்க வந்து நம்ம இந்த ப்ராடக்ட்டை ரெக்கமெண்ட் பண்றோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி வந்து இப்போ செல்போன்ல வந்து பேட்டரி இல்லைன்னா ஓகேங்களா லோ பேட்டரி இருந்ததுன்னா நம்ம அந்த செல்போனை யூஸ் பண்ண முடியாது, நம்ம ரைட். சிமிலர்லி ஓகேங்களா சிமிலர்லி ஓகே நம்மளோட பாடியோட ஹார்கன்ஸோ எனர்ஜியோ ப்ராப்பரா இல்லைன்னா நம்மள வந்து ப்ராப்பரா ஆக்டிவேட் ஆக முடியாது. எப்பவுமே வந்து 30% தான் வந்து உங்களுக்கு பேட்டரி போட்டீங்கன்னா சார்ஜ் பண்ணா 30% தான் ஏறுது, அதுக்கு மேலே ஏறலைன்னா சம்திங் ராங் வித் அந்த பேட்டரியோ இல்லை அந்த மொபைலையோ ஏதோ ராங் இருக்கு. சிமிலர்லி ஓகேங்களா ஒருத்தரோட ஹெல்த் ஒழுங்கா இல்லைன்னா டெஃபினட்டா அவரால் ஒழுங்கா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அவங்களோட பிரச்சனை இங்க பேசி அவங்க என்ன பிரச்சனை பேசி ஓகேங்களா அந்த பிரச்சனைக்கு இது சொல்யூஷனா மாறும் நீங்க சொன்னீங்கன்னா ஃபார் ஷோர் உங்களை வந்து சூப்பரா வந்து அந்த ப்ராடக்டை வாங்கிப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சார் எனக்கு எப்பவுமே வந்து ஈவினிங் ஆனால் ரொம்ப டயர்டாயிடுறேன் அப்படின்னு ஒரு பிரச்சனை சொல்லிட்டாங்க, எப்போ கனெக்டிங் டைம்ல. அப்போ நீங்க ரெண்டாவது என்ன கேட்டீங்க, அண்டர்ஸ்டாண்டிங்ல. ஓகே, ஸோ 1 to 10 இது எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அதிகமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆமா சார் 10 out of 10 சார், ஈவினிங் வந்தாலே என்னால் ஒண்ணுமே பண்ண முடியல சார். ஓகேங்களா, சரிங்க சார். அதுக்கு என்னன்னா வந்து நீங்க இதுல இருந்து நீங்க வெளியே வரதுக்கு நான் ஒரு விஷயத்த ரெக்கமெண்ட் பண்ணலாமா, இந்த எனர்ஜியை உங்களுக்கு வந்து ஓகேங்களா இந்த எனர்ஜி இல்லாத விஷயத்த எனர்ஜி அதிகமாக கொண்டு வரதுக்கு நான் ஒரு விஷயம் ரெக்கமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு ஒரு எஸ்ஸை வாங்குங்க. எஸ்ஸை வாங்கினா சைக்காலஜிலி தே ஆர் வித் யூ. அதுக்கப்புறம் உங்க ப்ராடக்டை சொல்லுங்க. தென் அவங்களோட ப்ராப்ளத்துக்கு இந்த ப்ராடக்ட் சொல்லுங்க. இந்த ப்ராடக்ட்ல 29 இன்கிரீடியன்ஸ் இருக்கு, இந்த ப்ராடக்ட் வந்து சூப்பர் அப்படி இப்படின்லாம் அவங்களுக்கு முக்கியமே கிடையாது. அவங்களுக்கு முக்கியம் என்னன்னா என்னோட பிரச்சனையே இந்த ப்ராடக்ட் வந்து நிவர்த்தி செய்யுமா, அப்போ அந்த பிரச்சனைக்கு இதுதான் சொல்யூஷன் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்லலாம் ஓகே இந்த ப்ராடக்ட்ல இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு சொல்லுங்க. எடுத்தோடனே அதெல்லாம் சொன்னீங்கன்னா இட் டசன்ட் ஒர்க். அவங்களோட பிரச்சனைக்கு இது சொல்யூஷன் சொல்லுங்க. ஓகேங்களா, தென் த லாஸ்ட் ஒன் இஸ் வந்து எல்வேட். ஓகேங்களா, உங்களோட க்ளோஸ் வந்து எப்படி இருக்கணும்னா வந்து இது வந்து என்னன்னா வந்து உங்களோட அவங்க என்ன பிரச்சனை சொன்னாங்களோ அந்த பிரச்சனைக்கு இது ஒரு சொல்யூஷன், இதை எடுத்தா உங்க லைஃபே மாறிடும்ன்ற மாதிரி நம்ம சொல்றதா அதை எல்வேட் பண்ணி அதை க்ளோஸ் பண்றது.
இஸ் தட் கிளியர்? நான் சொன்ன இந்த கியூரின் டெக்னிக் புரிஞ்சுன்னா ஜஸ்ட் டைப் எஸ் இந்த சாட் பாக்ஸ். எலிவேட்னா இன்னும் இன்னும் கிளியரா சொல்லணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க நிறைய ஆட் பார்ப்பீங்க ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேர் அண்ட் லவ்லி ஆட் பார்த்துருப்பீங்க. கருப்பா ஒருத்தர் காமிப்பாங்க, பட் அதுக்கப்புறம் ஒயிட்டா காமிப்பாங்க. ஓகே, அந்த ஆடை பத்தினா அது நல்லதா கெட்டதா அது எப்படி எடுத்துக்கலாம் அதுக்குள்ள நான் போகல. ஓகேங்களா, என்ன சொல்ல வரேன்னா அந்த ஒரு ரிசல்ட் அவங்களால காமிக்க முடியும். ஓகேங்களா, அந்த ரிசல்ட்டை நம்ம கம்யூனிகேஷன்ல நம்ம சொல்ல போறோம். ஓகே, நீங்க இந்த ப்ராடக்ட் எடுத்தா 30 டேஸ்ல இல்ல 40 டேஸ்ல இந்த விஷயங்கள் உங்களுக்கு மாற வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை எலிவேட் பண்ணி அவங்கள ஃபீல் பண்ண வைக்கணும். இதுதான் எனக்கு பெஸ்ட்ன்ற ஒரு விஷயத்தை ஃபீல் பண்ண வைக்கணும். அப்படி ஃபீல் பண்ண வச்சீங்கன்னா ஃபார் ஷோர் யூ கேன் மேக். இந்த 10 பேரை நான் மீட் பண்ற 3 பேர் தான் கன்வெர்ட் ஆகுறாங்கன்னா ஓகேங்களா, இந்த 10 7ஆ மாற வாய்ப்புகள் இருக்கு, இந்த 10 5ஆ மாற வாய்ப்புகள், இந்த 10 8ஆ மாற வாய்ப்புகள் இருக்கு. சிம்பிளான விஷயம் தான். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கிளைண்டோட போய் உட்காரும் போது ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் அவங்களோட கனெக்ட் ஆகிறேன். எப்படி கனெக்ட் ஆகுறேன், அவங்களோட பிரச்சனையா புரிஞ்சுக்கிறேன். ரெண்டாவது அண்டர்ஸ்டாண்ட் பண்றேன், என்னன்னா அந்த பிரச்சனையை வந்து இன்னும் டீப்பா அவங்களுக்குள்ள உள்ள கொண்டு போறேன். தேர்ட் வந்து தான் நான் வந்து என்ன சொல்றேன், ரெக்கமெண்ட் பண்றேன் நம்மளோட ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் ரெக்கமெண்ட் பண்ண கூட எப்படி ரெக்கமெண்ட் பண்றேன், உங்களை சொன்ன ப்ராப்ளத்துக்கு இதுதான் சொல்யூஷன் சார். ஓகே, அந்த டைம்ல உங்களுக்கு டெஸ்டிமல் நாலேஜ் டெஸ்டிமல் இருந்தால் அந்த டெஸ்டிமல் வீடியோஸ் நீங்க காமிச்சீங்கன்னா ஓகேங்களா, ஃபார் ஷோர் உங்களுக்கு அந்த எல்வேட் டைம்ல நீங்க க்ளோஸ் பண்ணும்போது அந்த டெஸ்டிமல் காமிச்சு நீங்க க்ளோஸ் பண்ணீங்கன்னா ஃபார் ஷோர் ஈஸியா க்ளோஸ் ஆகும். ஓகே, ஸோ வாழ்க்கையை வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் வந்து அதை அப்ளை பண்ண முடியாது. சிம்பிளான விஷயங்களை ஈஸியாக அப்ளை பண்ண முடியும். இந்த கியூர்னு ஒரு ஃபார்முலாவை நெக்ஸ்ட் உங்களோட கான்வர்சேஷன்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ஓகேங்களா, அவங்களோட கனெக்ட் ஆகுங்க, அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க, அவங்களுக்கு அப்புறம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து அதை ஒரு எலிவேட் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க. எலிவேட் பண்ணீங்கன்னா அந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு காமிங்க. அப்படி நீங்க காமிச்சீங்கன்னா ஃபார் ஷூர் தே வில் பிகேம் ஓகேங்களா, உங்களோட கஸ்டமரா இருப்பாங்க, இல்லை உங்க லீடரா இருப்பாங்க. ஓகே, ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க, பேசுறதுக்கு ட்ரைனிங் வேணுமான்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. பேசுறது தான் இன்னைக்கு நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க. ஓகே, ஒய் டு யூ கோ அட்டெண்ட் பிரின்சர் கிளாஸ், இல்லை எதுக்கு இந்த கிளாஸ் ஒன்று, பிகாஸ் அவங்களால பேச முடியும். அதை பேசுகிற விஷயம் அவங்களால வந்து ஈஸியாக புரிய வைக்க முடியும், புரிய வச்சு அவங்களே வந்து அதை நடத்த முடியும். ஸோ அதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து பேசுறவங்களுக்கு ஓகேங்களா, நல்லா பேசுறவங்க நிறைய சம்பாதிப்பாங்க. ஸோ கிரேட் கம்யூனிகேட்டர்ஸ் டோன்ட் புஷ் ப்ராடக்ட், தே கனெக்ட், அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கெயின். ஓகே, ஸோ இஃப் இட்ஸ் யூஸ்ஃபுல் ஜஸ்ட் டைப் யூஸ்ஃபுல் இந்த சாட் பாக்ஸ். இந்த கியூர்னு ஒரு டெக்னிக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஜஸ்ட் டைப் யூஸ்ஃபுல் இந்த சாட் பாக்ஸ். ஸோ இந்த டெக்னிக் எப்படின்னா இன்னும் சிம்பிளா ஒரு அனாலஜி மட்டும் கொடுத்து முடிச்சிடறேன். இப்போ உங்களை ஃப்ரிட்ஜில் போயிட்டு வந்து ஓகே ஒயிட்டா இருக்க விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்கன்னா தடுமாறுவீங்க. அதே ஃப்ரிட்ஜுக்குள்ள போயிட்டு ஓகே எதெல்லாம் ஒயிட் கலர்ல இருக்கு அதை எடுத்துட்டு வாங்கன்னா ஓகே முட்டை இருக்கு, பால் இருக்கு, தயிர் இருக்கு அப்படின்னு ஈஸியா எடுத்து வர ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி நான் போய் ஓகேங்களா போய் பேசும்போது எனக்கு ஒரு டெக்னிக் தெரியும். அந்த டெக்னிக்கை ஓகேங்களா அப்ளை பண்ணும்போது அவங்களோட ஈஸியா கனெக்ட் ஆக முடியும். வாருக்கு போகும்போது வந்து ஓகே எனிமி வந்து நிறைய வந்து கன்ஸோட வராங்க, நம்ம கிட்ட எந்த வெப்பனும் இல்லை. அப்ப என்ன ஆகும், அடுத்த செகண்டே நம்ம அவுட், சுத்தானா நம்ம அவுட். ஸோ நம்ம கிட்டே கன் இருக்கு, நம்ம கிட்டே ப்ரொடெக்ஷன் இருக்குன்னா அப்ப என்ன ஆகும், நம்மளால ஃபைட் பண்ணி வின் பண்ண முடியும். சிமிலர்லி ஓகேங்களா, நீங்க எந்த ஒரு கான்வர்சேஷன் போகும்போதும் எந்த ஒரு கஸ்டமரை மீட் பண்ணும் போதும் ஓகேங்களா, வீக்ல கூட என்னன்னா வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க், முக்கியமான விஷயம் சொல்றேன் எல்லாத்துக்கும், முக்கியமான விஷயத்துக்கு நீங்க வீட்டில் கூட பேசும்போது ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சு அந்த ஃப்ரேம் ஒர்க் படி நீங்க பேசினா யூ வில் கெட் அ ரிசல்ட். ஓகே, நீ நான் ஒருத்தர் 10 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு, நான் ஒருத்தர் போய் பார்க்க போறேன். அந்த அப்பாயின்மெண்ட் என்னோட நோக்கம் என்னன்னா வந்து ஓகே ஒன்னு நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு இவரை வாங்க வைக்கணும், இல்லைன்னா இவர் லீடரா கொண்டு வர. ஓகே, இதுதான் என்னோட ரிசல்ட். என்னோட ரிசல்ட் எனக்கு தெளிவா இருக்கு. அப்ப அந்த ரிசல்ட்டுக்கு நான் என்ன பேசினா அந்த ரிசல்ட்டை கொண்டு வர முடியும் அப்படின்னு நம்ம யோசிச்சாலே, அந்த காமன் சென்ஸை யூஸ் பண்ணாலே ஃபார் ஷூர் யூ வில் கெட் 10 out of 10. நம்ம ஒருத்தர் மீட் பண்ணும்போது ஓகே இவரை மீட் பண்றோம்னு அப்படிதான் போறோம், இவர் எதுக்காக மீட் பண்றோம், இவர் என்னவா ஆகணும் நம்மளுக்கு அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம நிறைய இடத்துல திங்க் பண்றதே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் காலைல போகும்போது பிரஷ் பண்ணணும், எதுக்காக பிரஷ் பண்றேன், டெய்லி எழுதுக்கிறேன் பிரஷ் பண்றேன், அவ்வளவுதான். எதுக்காக பிரஷ் பண்றேன், ஓகே என் பல்லு கிளீனா இருக்கணும். ஓகேங்களா, நிறைய பேர் பல் விளக்கிட்டு அதுக்கப்புறம் நாக்க வச்சு இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கு, இந்த இடத்துல ஒரு மாதிரி, இந்த இடத்துல ஒழுங்கா பிரஷ் பண்ணலையே அப்படின்னு இருக்கும். அப்போ நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒரு ரிசல்ட் நோக்கி தான் இருக்கு. அந்த ரிசல்ட் என்னன்றது எனக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு. ஓகேங்களா, அந்த ரிசல்ட்டை கொண்டு வரதுக்கு எனக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு, ஒரு டெக்னிக் இருக்கு, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குன்னா ஃபார் ஷூர் யூ கேன் கெட் அ ரிசல்ட் வெரி ஃபாஸ்ட். இதுதான் நான் மீன் பண்றேன்.
So thank you so much. We'll continue on next Monday. Over to Shaktivel sir. தேங்க்யூ சிவ் சார். சூப்பர் சார். சரியான விஷயத்த எங்க சீசன் 2 ஆரம்பிக்கும் போதே நம்ம எங்களுடைய சினர்ஜி டீமோட எல்லாருக்கும் ஒரு நல்ல தகவலை கொடுத்துருக்கீங்க. ஐ திங்க் எல்லாரும் இது என்ன இன்னைக்கு எடுத்துக்க டேக்அவே பார்த்தீங்கன்னா, இந்த சீசன் 2ல வின் பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் டூலா இன்னைக்கு ஒரு ட்ரைனிங் அமைஞ்சிருக்கு. ஒரு 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 ப்ராடக்ட் எப்படி கொண்டுட்டு போகணும், எப்படி ஆரம்பிக்கணும், எப்படி முடிக்கணும்ன்றது இன்னைக்கு நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனா இன்னைக்கு ட்ரைனிங் அமைஞ்சிருக்கு. Really, thank you, SGK sir. Super. So before going for next topic, leaders, I want 2 to 3 people voluntary உங்களுடைய டேக்அவே இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டீங்க, உங்களுடைய நம்பர் 1 சார் இந்த விஷயம் என்ன வந்து செம்மையா மாத்திருக்கு, இந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ற மாதிரி யாரு சொல்ல போறீங்க? ஸ்டார்ட் வித் வாலண்டரி ஃபர்ஸ்ட் பர்சன். நீங்களே அன்மியூட் பண்ணிட்டு உங்களை பத்தி குட் மார்னிங் சொல்லிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். Good morning, SGK sir. Good morning, Yes, sir. very good morning. Good morning. SGK sir, உங்களோட போனது ஃபர்ஸ்ட் செஷனே வந்து நாங்கள் பார்த்துருந்தோம். அந்த ஃபர்ஸ்ட் செஷனே நீங்கள் நின்றுட்டீங்க மனசில். தென் அகைன் திருச்சியில் உங்களை நேரடியாக மீட் பண்ணேன். ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அருமையான நபர். தென் இப்போ சொன்னீங்க இல்லைங்களா, இன்னைக்கு டேக்அவே என்ன அப்படின்னா, கியூர் ஒரு நபர்களை நம்ம பார்க்கணும், அவங்களோட நம்ம கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நான் முதல்ல போனோன்னே நான் பார்ப்பேன் அப்படின்னு கிண்டலா சொல்லாமல் பார்ப்போம். தென் அவங்க கூட உரையாடுவோம். நான் யாரு, அவங்க யாரு, அவங்களுக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும், நம்ம எதுக்காக இங்கே உட்காந்துருக்குறோம் அப்படிங்கிறது. ஸோ தென் அப்படி கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அவங்கள பற்றி அண்டர்ஸ்டாண்டே பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் நம்ம ப்ராடக்ட்டை பற்றியோ பிஸ்னஸ் பற்றியோ பேசுங்கிற எந்த அவசியமும் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஸோ தட் அந்த விஷயம் ரொம்ப நல்லா இருக்கு. அதை விட இன்னைக்கு ஃபைனலாக ஒன்று சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் ஒர்க். அந்த ஃப்ரேம் ஒர்க்கில் தான் நம்ம ஃபெயிலியர் ஆகிறோம்னு நான் நினைக்கிறேன். அந்த ஃப்ரேம் ஒர்க் இல்லாமல் சும்மா போகிறோம், எங்கே யாரை பார்த்தாலும் பேசணும், என்ன வேணாலும் பேசலாம், எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம், அது எப்படி கன்வெர்ட் ஆகிறவங்களாம் மேட்டர் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம பண்ணது இல்லை, ஐ திங்க் ஸோ, ஃப்ரேம் ஒர்க். ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. பட் ஃப்ரேம் ஒர்க் பண்ணி அந்த டயத்தை குறைக்கிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் பார்க்கலாம் நான் எடுத்துக்கிறேன் சார் இன்னைக்கு. ஸோ தேங்க்யூ SGK சார். Super, thank you. Mr. Suresh from Bangalore sir. அடுத்தது வந்து நெக்ஸ்ட் போயிடலாம். குட் மார்னிங். குட் மார்னிங் படி. வெரி ட்ரூ. என்ன அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க். ஏன்னா நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தெரியும், நல்ல ஒர்க் ஆகும் தெரியும். நம்ம நேரடியாக போயிட்டு நீ வாங்கிக்கோ, இது நல்லா உனக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ரிஜெக்ஷன் தான் வருது. ஸோ ஆஸ் யூ செட், வி நீட் டு ப்ரிப்பேர் த கிரவுண்ட், ஆஸ்கிங் தெம் என்ன உங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு பார்த்து, அப்புறம் இந்த நம்ம ப்ராடக்ட்ல வந்து எந்த விஷயம் உங்களுக்கு அதில் இருக்கு அப்படிங்கிற கரெக்டாக சொல்லும்போது இட்ஸ் வெரி குட். ஸோ ஃப்ரேம் ஒர்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஐ திங்க் வி லேக் தட், அண்ட் எஸ்பெஷலி த டைம் ஃபேக்டர். ½ அப்படின்னு ½ வந்து நம்ம ஷார்ட்டை முடிக்க பார்க்கணும். வெரி நைஸ், ஐ லேர்ன்ட் a lot. தேங்க்யூ. தேங்க்யூ Mr. Suresh. Mr. Sushil sir. Good morning, SJK sir and other leaders. It was a excellent eye-opener and presentation. இன்னைக்கு ஏர்லி மார்னிங் எல்லாருக்குமே கியூர்ன்ற ஒரு கேப்சியூலை கொடுத்துட்டீங்க. இந்த மார்னிங் டேப்லெட் வந்து இன்னைக்கு இன்று முதல் பிரபலமாக எங்களுடைய மைண்ட், பாடி அண்ட் ஆக்ஷனில் சிறப்பாக நடக்கும் என்று நம்புகிறோம். அதில் எனக்கு கிடைத்த புரிதல் இது, ஆக்சுவலி ஐ ஆல்சோ ப்ராக்டிஸ் in my profession. Start with open probe, end with closed probe. So in the need based professional process of promoting a product, I think is the end result. And finally நீங்க சொன்ன அந்த the approach, what I generally call as result oriented approach. அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம ஏற்கனவே we are able to visualize. ஸோ அதை நம்ம ஒரு 100% கான்ஃபிடென்ஸோட ரிசல்ட்டை கண் முன்னாடி நம்ம பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உரையாடலையும் அணுகுமுறையும் சரியான வகையில் அந்த ஒவ்வொரு கஸ்டமருடைய சைக்காலஜியை புரிந்து நாம் நடப்போமேனால் நிச்சயமாக வெற்றி 100% என்பதை ரொம்ப தெளிவாக என்று
and the communication leads to results has made a very high impact to all of us and including me. So thank you so much for giving us this excellent message today, which will kickstart this season 2 in a very big way. ஏன்னா சக்திவேல் சார் சொன்ன மாதிரி சீசன் 2க்கு ஆரம்பத்தில் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனோட ஒரு வழிகாட்டுதலை பிரபலமாக நீங்கள் எடுத்து உரைத்தீர்கள். ஸோ டெஃபினெட்லி ஆன் பிஹாஃப் ஆஃப் த டீம், கிரேட் தேங்க்ஸ் டு யூ ஃபார் யுவர் involvement and guidance to all of us, and we look forward to your consistent guidance and training with our team. Thank you so much. Sure, sir. Thank you. இன்னும் ஒரே ஒருத்தர் யாரு? எனி வாலண்டரி?